கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் என்னையும் இந்த நாளில் யூடியூப் சேனலில் பேச வைத்ததற்காக ஆண்டவருக்கு நான் முதலாவது நன்றி செலுத்துகிறேன். சங்கீதம் 15:2 ஒரு வசனம் சொல்லப்படுது, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அப்படின்னு ஒரு வசனம் சொல்லப்படுது. அந்த வசனத்தின்படி நம்ம ஆண்டவருக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை நம்ம பேசும்போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும் என்றால் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம நீதிமானாய் வாழும்போது, உத்தமனாய் வாழும்பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதை பொருட்படுத்தி ஒரு பாடலாக நான் ஒரு பாடலை பாட விரும்புகிறேன். என்னை படைத்தவரே, அழைத்தவரே, துணையாக எப்போதும் வருபவரே, உன் குறித்தவரே, வணைந்தவரே, உள்ளங்கையில் என்னை அன்பாய் வரைந்தவரே, என்னை படைத்தவரே, அழைத்தவரே, துணையாக எப்போதும் வருபவரே, உன் குறித்தவரே, வணைந்தவரே, உள்ளங்கையில் என்னை அன்பாய் வரைந்தவரே, இயேசுவா இருந்தன் துணையாளரே, இயேசுவா இருந்தன் எஜமானரே, என்னை படைத்தவரே, அழைத்தவரே, துணையாக எப்போதும் வருபவரே, முன் குறித்தவரே, வணைந்தவரே, உள்ளங்கையில் என்னை அன்பாய் வரைந்தவரே, நேசித்தோரெல்லாம் என்னை தூக்கி எறிய நீர் மட்டும் ஏனோ என்னை சேர்த்து கொண்டீர், பாசம் காட்டி மாறாத அன்பை எனக்கு தந்தவரே, நேசித்தோரெல்லாம் என்னை தூக்கி எறிய நீர் மட்டும் ஏனோ என்னை சேர்த்து கொண்டீர், பாசம் காட்டி மாறாத அன்பை எனக்கு தந்தவரே, இயேசுவா நீரெந்தன் துணையாளரே, இயேசுவா நீரெந்தன் எஜமானரே, படைகளெல்லாம் என்னை சூழ நின்று பட்டய வார்த்தையால் என்னை தீண்டும் போது, பலத்த அரணாய் எனக்காக நின்று பாதுகாத்தவரே, படைகளெல்லாம் என்னை சூழ நின்று பட்டய வார்த்தையால் என்னை தீண்டும் போது